உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்பினது எல்லாமே தேவனால் அதை கொடுக்க முடியும். தேவன் ஒருத்தர் தான் நீங்க நம்பினதை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுங்க. தேவனையே நோக்கி பார்த்துட்டுருங்க, அது போதும். தேவனையே நோக்கி காத்துட்ருங்க, நீங்க நம்பினது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை நோக்கி அமர்ந்திரு அப்படிதான் சொல்றாங்க. இந்த வசனத்துல அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. அவர் கொடுத்திடுவார். தேவனை நோக்கி அமர்ந்திரு, பொறுமையா இருங்க, ஓகேங்களா? அவர் கொடுத்திடுவார். எதற்காக அவரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தேவனுக்கு தெரியாதாங்க? நீங்கள் எதற்காக அவரையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பாக படைச்சவருக்கு தெரியும். என் பிள்ளைய நான் தான் படைச்சேன், எதற்காக என் பிள்ளை என்னையே பார்த்துட்டு இருக்குன்னு தேவனுக்கு தெரியாதா? இது வேணும் அது வேணும், என்னை நம்பி எனக்காக காத்துட்ருக்காங்க, நான் அவர் கொடுப்பாரு. நீங்கள் நம்பினது தேவன் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். தேவன் ஒருத்தரால் தான் சரி பண்ண முடியும். கரெக்ட் தானே? அதனால தானே தேவனையே நோக்கி காத்துட்ருக்கீங்க. தேவன் ஒருத்தரால் தாங்க சரி பண்ண முடியும். எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை, அதனால தான் நான் தேவனையே நோக்கி பார்த்துட்ருக்கேன். அதனால தான் தேவனும் ரெடி கொடுக்கறதுக்காக வராரு. அவரையே நம்பிட்டு காத்துட்ருக்கேன். என்னை கண்டுக்கிறதே இல்லை தேவனு, என்னை பார்க்கறது கூட கிடையாது, எந்த பதிலும் வரல, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் கூட எனக்கு வரதில்லை, அவருடைய வசனம் ஏதாவது வருதான்னு பார்த்தா அது கூட வரதில்லை. கவலைப்படுறீங்களா? ஆனால் அவரையே நோக்கி பார்த்துட்ருங்க. நீங்கள் நம்பினது கண்டிப்பாக அவரால் வரும். ரொம்ப வருடம் ஆயிடுச்சுங்க, பயமாக இருக்குது. ரொம்ப மாதங்கள் தள்ளி போச்சு. பயப்படாதீங்க, நீங்கள் நம்பினது அவரால் வரும். எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டேங்க, என் இயேசு செய்வார், இந்த இயேசு செய்வார்னு எல்லார்கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். பயப்படாதீங்க. தேவனை நீங்கள் உயர்த்தி சொன்னீங்கல்ல, தேவன் அதன்படியே நடந்து பாருங்க. உங்களை கண்டிப்பாக நீங்கள் எதற்காக காத்துட்ருக்கீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கறதுன்னு. கண்டிப்பாக கொடுத்துடுவாருங்க. வேறு வழி இல்லை, வேறு யாராலையும் செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்துட்ருக்கீங்க, அவர் கொடுத்துடுவார். ஆபிரகாமும் சாராலும் தேவன் என்ன சொன்னாங்கன்னா, கானான் நாட்டில் போய் உட்காருங்க, உங்களுக்கு குழந்தைய கொடுக்குறேன்னாங்க. நேராக ஓடி கானான் நாட்டில் உட்காந்துட்டாங்க. அங்கே உட்காந்துட்டே இருந்தாங்க பாருங்க, தேவனை நோக்கி பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக தான் நம்ம உட்காந்துட்ருக்குமா, இதுதான் கானான் நாடா கேட்டுக்கிட்டாங்க எல்லாருக்கிட்டையும். கரெக்டாக உட்காந்துட்டாங்க. தேவன் என்ன சொன்னாங்க, கூடாரம் போட்டு உட்காருங்க, வீடெல்லாம் கட்டிடாதீங்க. அதே மாதிரி கூடாரம் போட்டு உட்காந்தாங்க. ஐயோ, நம்ம கரெக்டாக தான் உட்காந்துட்ருக்குமா, என்னடா அது இன்னும் கூட நம்ம நம்பினது வரலையே, குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னார். அதற்காக தான் அவங்க நாட்டை விட்டுட்டு கானான் நாட்டில் உட்கார்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பல வருடங்கள் ஓடிச்சு, குழந்தை கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஆனாலும் பயப்படவே இல்லை, தேவனை நோக்கியே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தேவன் என்ன பண்ணாரு, மனித அவதாரம் எடுத்து இவங்களை பார்க்க வந்தாருங்க. சரிங்க, இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தார்ல, எத்தனையோ கோடான கோடி மக்களுக்காக வந்தார். ஆனால் நம்ம தேவன் எதற்காக வந்தாருன்னா, வெறும் இந்த ஆபிரகாம் சாராளுக்காக ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்தார். 2 பேரை முக்கியமாக கருதி இவங்களுக்காக ஒரு மனித அவதாரம் எடுத்தார். நீங்கள் அவரையே நோக்கி நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை அவர் மதிச்சு வருவாருங்க. இப்போ கண்குளிர நம்ம பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவோம். ஒரு தரிசனம் கூட அந்த அளவு நம்மளுக்கு தேவனாக அவர் தரிசனம் கொடுத்துருந்தா கூட அந்த அளவு நல்லா இருந்திருக்காது. இவர் மனித அவதாரம் எடுத்து மனுஷனா ஆபிரகாம் சாராளுக்கு காட்சி கொடுத்தார். அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டு சொன்னார், இனிமே குழந்தை பிறக்கும், நான் இன்னும் 10வது மாசத்துல வருவேன் உங்கள் குழந்தைய பார்க்கன்னு. அவங்க நம்பினது வந்துச்சா? நீங்கள் காத்துட்ருங்க, கண்டிப்பாக நீங்கள் நம்பினது வரும். அவர் முடிச்சு கொடுப்பாருங்க, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, எப்படியாவது உங்கள் பிள்ளைங்க நம்பினதை நீங்கள் செய்து கொடுத்துடுங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய கண்கள் உங்களை நோக்கியே பார்த்துட்ருக்குது. உங்களையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்கப்பா. செய்து கொடுப்பீங்க. அவங்க நம்பினது நீங்கள் தான் செய்து கொடுப்பீங்கன்னு காத்துட்ருக்காங்கப்பா. செய்து கொடுத்துடுங்கப்பா. உங்கள் பிள்ளைங்கள தயவு செய்து அவங்க ஏமாந்து போயிடக்கூடாது. அவங்க நம்பினதை நீங்கள் செய்து கொடுத்துடுங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீயரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அப்பா, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் அப்பா, உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சி அப்பா, அந்த ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அப்பா, 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த நல்லாட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.